எவ்வளவு தான் 8 மாதங்கள், 8 வருடங்கள், 22 வருடங்கள் அப்படின்லாம் தாண்டி போனாலும், சீசன் 2 மாரி வைபெல்லாம் குடுக்க ஆரம்பிச்சாலும், கடைசியில பார்த்தீங்கன்னா, கதை அதே இடத்துல தான் நிக்குது. எங்கேயும் எதையும் நகரவே இல்ல அப்படிங்கிறது தெளிவா இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பாக்யலட்சுமில தெரியும். ஸோ முதல்ல பாக்கியா உள்ளார வந்தோடனே, உங்கள் பேர் தானே அந்த படமே இருக்குன்னு பேட்டி கேட்கும்பொழுது, ஃபங்க்ஷன் முடிஞ்சப்புறம் பேட்டி தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளார போயிடுறாங்க. எல்லார்ட்டையும் மாற்றி மாற்றி பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கும் பொழுதே ஒரு கால் வருது. வெளில போகிறாங்க. எங்கன்னு ஈஸ்வரி பார்த்தா ராதிகாவை கூப்பிட்டு வராங்க. எல்லாரும் ஷாக்காக வராங்க. ஆனால் ராதிகா எல்லார்ட்டையும் பேச, எழில்ட்டெல்லாம் சாதாரணமாக பேச, கட்டி பிடிக்கிறாங்க. இனியா வேற எப்பா சாமின்னு இருந்துச்சு நமக்கு அதெல்லாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. முதல்ல அந்த ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாரு. அடுத்து ஒவ்வொருத்தங்களை பற்றியாக பேச ஆரம்பிக்கிற எழில் என் குடும்பம் தான் காரணம்னு தன்னுடைய அம்மாவை பற்றி, தன்னுடைய மனைவியை பற்றி, தாத்தாவை பற்றி, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா தான் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருங்கிறத பற்றி அப்படின்னு ஒவ்வொருத்தங்களை பற்றியாக மாற்றி மாற்றி பேச எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இந்த ஃபங்க்ஷனே நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் சுயரூபங்கள் வெளில வருது. கதையில் எதுவும் பெருசாக மாறல. என்ன ஒன்று நடந்திருக்குன்னா, செழியனும் ஜெனியும் வேறு வீட்டில் இருக்காங்க. எழிலும் இந்த பக்கம் அமிர்தாவோட வேறு வீட்டில் இருக்கார். இதில் செழியனுக்கு 2 குழந்தை பிறந்தாச்சு, ஜெனிக்கு 4 குழந்தை பிறந்தாச்சுங்கிற ஒரு கதை ஒன்று. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, கோபி இதே வீட்டில் தான் 8 மாதமாக உட்காந்துருக்காரு. வெக்கமே இல்லாமல் முன்னாள் மனைவியோட வீட்டில் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா பார்த்துக்க கை குழந்தையாட்ட உட்காந்து ஒரு சீன் போட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த விவகாரம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராதியா கிட்ட போயிட்டு கோபியாக தான் பேசுகிறார். எப்படி இருக்க, என்ன பண்ணுறா, மையு என்ன பண்ணுறான்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த பேசுகிறத எல்லாத்தையும் கேட்டுட்டு கோவமாகி ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியாட்ட அவள் எதுக்கு கூப்பிட்ட, பெங்களூர்லேருந்து எதுக்கு வர வச்சானா, அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு சென்னைக்கு வந்தாவ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவன் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம வேறுனே வெளில துரத்தணும், அவங்கள சேர்த்து வைக்கலான்னு பிளான் பண்ணுறியா பாக்கியா அப்படின்னு கத்துறாங்க. ஸோ என்ன மாறினாலும், காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த சமயத்திலாச்சும் பாக்கியா கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, போதும் சும்மா நானும் வெக்கமே இல்லாமல் இருந்தாலும் இங்கே இருக்கார், இருந்தாலும் எப்போ வீட்டை விட்டு போவார், இருந்தால் போயிடுவான் அந்தா போயிடுவான், நீங்கள் எல்லாம் சரியாயிட்டார், உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்குது, அப்புறம் என்ன கிளம்பி போக சொல்லுங்கள், சொந்த காலில் நிற்க சொல்லுங்கள், இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கிறத விட அப்படின்னு பாக்கியா பேசணும். ஆனால் பாக்கியா கடைசி வரைக்கும் இவங்களும் இந்த மகாநதியில எல்லாம் மைண்ட் வாய்ஸாக பேசுகிற மாதிரி இங்கே வாயில் கொழுக்கட்டை வச்சிருக்க மாதிரி தான் உட்காந்துருப்பாங்களா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இந்த கதையை எதை நோக்கி பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சீரியல் இன்னும் முடிய போகிறதில்ல, இப்படி தான் போகுதுங்கிறத பற்றியும், எதுவும் பெருசாக மாறலங்கிறத பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.